Hello friends, welcome to Vijaya Creation. இப்போ நாங்கள் கொஞ்சம் ஒரு மாதம் வில்லேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ அது வீடியோ போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு ஃபேமிலியில். அதனால் இப்போ கொஞ்சம் லேட்டாக போடுறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராவஸ் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுவும் மகாராஷ்டிரன் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்படி ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி வைக்க வேண்டாம், இந்த மாதிரி வச்சு பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு 1/2 கிலோ ராவஸ் மீன் வாங்கிட்டு வந்து அதை அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து நல்லா ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்கு கொஞ்சமாக அந்த மீனில் காரம் பிடிக்கிறதுக்காக 2 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு 4 சொட்டு அளவு 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸு, அப்புறம் மீனுக்கு தகுந்த உப்பு போட்டுட்டு நல்லா அதில் சேரும்படி கிளறி விட்டுக்கோங்க. விட்டு ஒரு 15 மினிட்ஸ் அது நம்ம மசாலா ரெடி பண்ணுற வரைக்கும் அது அப்படியே ஸ்டோரில் இருக்கட்டும். இப்போது கொத்தமல்லி எடுத்துருக்குறோம். இது கொரியாண்டர் முழு கொத்தமல்லி. இது ரோஸ்ட்டும் ஆகக்கூடாது, அதே டைமில் கருகவும் கூடாது. அந்த மாதிரி ஒரு லைட் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தோட சூட்லேயே 1 ஸ்பூன் அளவு சீரகத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போது கொத்தமல்லியும் சீரகமும் ரோஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் தேங்காய், இஞ்சி, அதுக்கு வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கிறேன். இது மகாராஷ்டிரா ஸ்டைலு. இதில் கடுகு, சீரகம், இதில் தாளிப்புலாம் இல்லை. இதுக்கு தகுந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை நம்ம ஒரு பேஸ்ட் அளவில் எடுத்து வைக்கணும். இதுக்கு தேவையான குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த புளியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி போடணுன்னா தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஆனால் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தூக்கலாக இருந்தது, அதனால் நான் சேர்த்துருக்குறேன். ஒரு நல்ல முழு தக்காளியை நல்லா நறுக்கிட்டு அதை லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அதை பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எந்த பாத்திரத்தில் மீன் குழம்பு செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். இது நான் மண் பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இது நான் ஊருக்கு வந்திருக்கிறதுனால எங்கள் மாமியாரோட பாத்திரம். அது நல்லா ஏற்கனவே குழம்பெல்லாம் செஞ்சு நல்லா பழக்கப்பட்ட பாத்திரம். இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு ஃப்ரை பண்ணி தாளிச்சிட்டு அதில் மஞ்சள் பொடி போட்டு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த வத்தல் பொடியை அதில் போட்டுட்டு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அது மேலேயே போட்டு நம்ம அது நல்லா எண்ணெயில் வதங்குற மாதிரி பண்ணிப்போம். இப்போது ஒரு டொமேட்டோ பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த பியூரியையும் அதில் போட்டுப்போம். இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் அதில் ஊற்றி அதே தண்ணியில் நம்ம அதை நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற மீன், ஃபிஷ் பொடி, லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கத அந்த மீனை எடுத்து நம்ம அதில் போட்டுப்போம். இப்போ ஃபிஷ் கறி ரெடி ஆகிட்டு. ராவஸ் ஃபிஷ் கறி செமையாக ஒரு 3 கொதி வந்த உடனே லைட்டாக கிளறி விட்டு பாருங்கள். கரண்டியை சட்டுன்னு விடாமல் லைட்டாக 3 வாட்டி ஓரமாக விட்டு பாருங்கள். இப்போ மீன் வெந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மகாராஷ்டிரன் ஸ்டைலில் வச்சுருக்குற கொஞ்சம் கட்டியாக இருக்கும். சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வைங்க
போதுமா? டப்பா நிறையிற வரைக்கும் வைங்கம்மா.